ராம். விஸ்வாமித்திரருடன் அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ஜனக மகாராஜரின் அரச சபையில் இருந்த சிவதனுசை பார்க்கிறார்கள். அப்பொழுது சிவதனுசை எடுத்து ஸ்ரீராமர் அம்பு எய்த பார்க்கும் பொழுது அந்த சிவதனுசானது முறிந்து விடுகிறது. அந்த சிவதனுசு முறிக்கப்பட்டவுடன் அனைவரும், அதாவது ஜனகர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் நம் வீட்டில் ஏதாவது ஒன்று உடைந்து விட்டாலே நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக ஜனக மகாராஜர் மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளானார். ஏனென்றால் அவர் தன்னுடைய மகளான சீதாதேவியை இந்த சிவதனுசை கொண்டு யார் அதை அம்பு எய்கிறார்களோ அவர்களுக்கு தன் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், சீதாதேவியானவள் சிறு வயதாக இருக்கும் பொழுது விளையாடும் பொழுது தன் ஒற்றை கையாலேயே அந்த சிவதனுசை நகர்த்தி விட்டு ஏதோ விளையாடி கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடன் இந்த சிவதனுசை ஆளுபவனாகவே இருப்பவர்க்கே தன் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினார். அவ்வாறாக எத்தனையோ இளவரசர்கள் எல்லாம் வந்தாலும் அவர்களால் அந்த சிவதனுசை தூக்கக்கூட முடியவில்லை. அந்த சிவதனுசை ஒரு வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டே வருகிறார்கள். அத்தகையானது அந்த சிவதனுசு. அதை ஸ்ரீராமர் மிகவும் சுலபமாக எடுத்து அம்பும் எய்த பார்க்கும் பொழுது அது முறிந்துவிட்டது. ஆனால் ஜனகருக்கு தன் மகளுக்கு சரியானவர் ஸ்ரீராமர் என்று முடிவிற்கு வருகிறார். அப்பொழுது தன் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரரிடம் கூறுகிறார். அதாவது ஸ்ரீராமருக்கு தன் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் சீதாதேவியை பற்றி கூறுகிறார். இந்த சீதாதேவியானவள் மிகவும் ஐஸ்வர்யமிக்கவள், இவள் என்னுடைய மகள் என்று கூறுகிறார். அந்த ஜனகரின் பொதுவான குணம் எதிலும் தன்னுடைய இது கொண்டு செல்ஃபிஷாக எதுவும் கூறுபவர் அல்ல, என்னுடையது என்று எதையும் பார்ப்பவர் அல்ல அவர். ஆனால் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்றே பார்ப்பவர். ஆனால் சீதாதேவியை பற்றி கூறும்பொழுது மட்டும் மிகவும் பெருமை மிகுந்து என்னுடைய மகள் என்று கூறுகிறார். அதாவது இந்த சீதாதேவி எவ்வாறு ஜனகரின் மகளானாள் என்றால், ஒரு முறை இந்த மிதிலை தேசத்தில் மிகுந்த பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு அங்கிருந்த பெரியவர்கள் கூறினார்கள், பெண்களிடம் இருக்கும் ஸ்வர்ணம் தங்க நகைகளை எல்லாம் போட்டு ஒரு ஏர் ஒன்று செய்கிறார்கள். அந்த ஏரை அந்த மன்னன், அதாவது ஜனக மன்னன் அதை ஏர் உழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஜனக மன்னரும் அவ்வாறே ஒரு தங்கத்தினால் ஒரு ஏர் செய்து அந்த ஏரை பூட்டி அவர் உழும் பொழுது, அந்த மண்ணில் உழும் பொழுது அந்த மண்ணில் ஏதோ தட்டுப்படுகிறது. அந்த ஏர் கொண்டு அவர்கள் உழும் பொழுது ஏதோ தட்டுப்படுகிறது. அது என்ன என்று பார்த்தால், ஒரு பெட்டிக்குள் அழகான இந்த சீதாதேவியானவள் அதில் மகாலட்சுமியை போன்று அழகான குழந்தையாக இருக்கிறாள். உடனே மழையும் பொழிந்து அந்த பஞ்சமெல்லாம் நீங்குகிறது. அதனாலேயே ஜனகர் ஸ்ரீராமரிடம் கூறுகிறார், இவள் மிகுந்த ஐஸ்வர்யம் மிக்கவள் என்று. அந்த சீதாதேவி தனக்கு கிடைத்த பிறகுதான் நாடும் சுபிக்ஷம் அடைந்தது. அதன் பிறகு தனக்கு ஊர்மிளை என்ற ஒரு பெண்ணும் பிறந்தது என்று கூறுகிறார். இந்த சீதாதேவி அத்தகைய சிறப்புடையவள் என்று கூறுகிறார். சீதாதேவியை ஸ்ரீராமருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரரிடம் கூறியவுடன் விஸ்வாமித்திரரும் தசரதருக்கு சொல்ல வேண்டும் என்று கூற, ஜனகர் தகுந்த முறைப்படி தசரதருக்கு ஒரு ஆட்கள் மூலமாக செய்தியை அனுப்புகிறார். இவ்வாறாக சீதாதேவியின் ஸ்ரீராமருடன் கல்யாணத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மேலும் சீதா ஸ்ரீராமர் திருமணத்தை பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.